வாகன ஓட்டிகளுக்கு மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு அப்படின்றது வெளியாகி இருக்கிறது. மிக முக்கியமான ஒரு தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். தற்போது கோடைக்காலம் அப்படின்றது ரொம்ப கடுமையாக பார்த்திங்கன்னா வாட்டி வதைத்து கொண்டு அக்னி காலம், அக்னி வெயில் ஓடிட்டு இருக்கக்கூடிய ஒரு வேளையில் தான் தற்போது எங்கே பார்த்தாலுமே சென்னை, வெள்ளூர், கோயம்புத்தூர் எல்லா இடத்துலையுமே பார்த்திங்கன்னா பசுமை பந்தல் நீங்கள் பார்ப்பீங்க. அதாவது எப்படின்னா எல்லாத்துக்குமே மார்க்கெட்லேருந்து அங்கங்கே டிராஃபிக் எங்கெங்கெல்லாம் ஆகுதோ அங்கெல்லாம் பசுமை பந்தல் போட்டிருக்காங்க. உங்கள் அனைவருக்கும் தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 100 மீட்டர் அளவிற்கு மாவட்ட தலைநகரங்களில் பசுமை பந்தல் அப்படின்றது போடப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே வாகன ஓட்டிகளுக்கு மிக முக்கியமான அறிவிப்பு என்பது வெளியாகியிருக்கிறது. ஒரு 7 மந்த்துக்கு முன்னாடி ஆட்டோக்கள் இவ்வளவு கிலோமீட்டருக்கு தான் போகணும், கனரக வாகனங்கள் இவ்வளவு தான் போகணும், 6 சக்கர வாகனங்கள் இவ்வளோ ஸ்பீடில் தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ரூல்ஸ் போட்டிருந்தாங்க. இந்த ஒரு சூழ்நிலையில் தான் வாகன ஓட்டிகள் அதுக்கு ரொம்ப கடுமையான எதிர்ப்பை தெரிவித்ததை அனைவரும் நம்மால் பார்க்க முடிந்தது. ஓகேங்களா? இந்த ஒரு சூழ்நிலையில் அது வாய்ப்பு இல்லையே, எப்படி ஏற்றுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் பஸ் இப்போது எப்படி சொல்ல நம்ம தமிழ்நாட்டில் இயக்கப்படுகின்ற அரசு போக்குவரத்து கழகம் வேணால் அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணலாம். பேருந்து கூட 60 to 70 தான் கொடுத்துருக்காங்க. அவ்வளோ போவாங்களான்னு கேட்டிங்கன்னா வாய்ப்பு இல்லை. எஸ்சிடிசி போன்ற பேருந்துகள்லாம் கிட்டத்தட்ட 80-90 கிலோமீட்டர் வேகத்தில் போவாங்க. ஸோ இதனால் அந்த சட்டத்தை தற்போது திருத்த வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தகவல்கள் வெளியாகியிருக்கு. அதாவது இப்போ குறிப்பாக நமக்கு உங்கள் அனைவருக்குமே தெரியும், ஃபாஸ்டேக் அப்படின்னு சொல்கிறதும் எல்லா விதமான விஷயத்துலையுமே இந்த போக்குவரத்தில் நிறைய சேஞ்சஸ். தலைநகரங்கள் மிக முக்கியமான டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க, எந்தெந்த தலைநகரம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ கோயம்புத்தூர் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப மிக முக்கியமான ஒரு தலைநகரமாக இருக்குது. சென்னை, மதுரை, வேலூர், திருச்சி, அப்புறமா பார்த்திங்கன்னா திருப்பூர், வேறு கொங்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய சேலம், இதெல்லாம் ரொம்ப ரொம்ப மிக முக்கியமான ஹாட்ஸ்பாட்டாக இருக்குது. இந்த மாதிரி பிளேசஸில் நீங்கள் சொல்கிற அந்த கிலோமீட்டர் ஸ்பீட் வாய்ப்பே கிடையாது. ஸோ அதை மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறத நம்மளால் பார்க்க முடிகிறது. அந்த உத்தரவு அதனால் தற்போது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. அதாவது இப்போது இந்த கனரக வாகனங்கள் இந்த பிரிட்ஜில் நிறைய பிரிட்ஜ் பழசு இருந்துச்சு அப்படின்னா இவ்வளோ ஸ்பீடு தான் போகணும், இதுக்கு ஒரு மாற்று வழிபாதை, அந்த பிளான்லாம் கேன்சல் பண்ணி வச்சுட்டு அதுக்கு புது திருத்தம் அப்படின்றது கொண்டு வர வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த அறிவிப்பு இப்போ கூடக்கூடிய சட்டமன்ற கூட்டத்தொடர் இன்றைக்கி டேட் மே 11, மே 16 கிட்ட நினைக்கிறேன். ஆமாம், மே 16 அடுத்த வாரம் புதன்கிழமை கிட்ட சட்டப்பேரவை கூடுது. அப்போ நியூ ரூல்ஸ் பார்த்திங்கன்னா அறிவிக்கப்படுவதற்கு வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஸோ அந்த அறிவிப்பு பற்றி வெயிட் பண்ணி பார்க்கலாம் நண்பர்களே. ஸோ இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அடுத்தடுத்த வீடியோக்கள் நிறைய இருக்குது. ஸோ அதை பற்றி பார்க்கலாம் நண்பர்களே.